ஸ்போர்ட்னாலே ஃபிட்னஸ். Yes. எனி ஸ்போர்ட் ஃபிட்னஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ விராட் கோலியா நம்பர் 1 ரன் மிஷினாக இருக்கான். ஃபிட்னஸ்னால தான். 100 அடிக்கணும்னா அவனுக்கு ஃபிட்னஸ் வேணும்ல. ஃபீல்டிங்கில் ஒரு 20 ஓவர்ஸோ 50 ஓவர்ஸோ இல்லை 90 ஓவர்ஸோ ஃபீல்டிங் பண்ணாலும் ஃபிட்னஸ் வேணும். அவனோட ஒர்க் எத்திக், அவனோட ருட்டீன் மிஸ்ஸே ஆகாமல் பார்த்துக்குவான். எவ்வளோதான் ஃபன் பண்ணாலும், எவ்வளோ பிளேயர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவனோட ருட்டீன் வந்து டிஸ்டர்பே ஆகாமல் பார்த்துக்குவான். உங்களுக்கு லைவாக ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்லேயே சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் எப்படி கொடுத்தாரு. ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்றது வந்து அந்த காலத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதான் ரியல். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், ஹை கேச்சஸ் நிறைய எடுக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த ஐலேருந்து கம்மியாக எடுக்கக்கூடாது. ஹெட் ஸ்டெல்லாக இருக்கணும், பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் பேசிக்ஸ். சிம்பிள் பேசிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிளேயரோட நேச்சுரல் டேலண்ட் இதுதான் அப்படின்னும் போது அவனால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ அதை பண்ண வைப்பு. அவன் பயங்கரமாக ஓடுறான், அவன் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இருக்கான், நீயும் அந்த மாதிரி ஆகணும்னு நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரதில்லை. இப்போ சிஎஸ்கேனா டோனி, இப்போ ஃபிலிமிங்லாம் இருக்காங்க. இப்போ டோனி சொல்லிடுவாங்க நீலாம் இதெல்லாம் ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ லைக் ஆகுனா ஷாருக் கான், ஹரிஷ், அஸ்வின்லாம் இருக்காங்க. ஷாருக் பாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டராக இருக்கு. அது காரணம் முக்கியமாக அவரோட ஃபிட்னஸ். நிறைய ரன்னிங் பண்ணுவோம், ரொம்ப டஃப்பான ட்ரைனிங் ரூட்டீன் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவன் நேச்சுரலாகவே ஸ்ட்ராங். அந்த டஃப்னஸ் வந்து மேபி ட்ரைனிங், போன சிச்சுவேஷன்ஸு அதெல்லாமே அவனை கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அதாவது ஒரு ட்ரெயினருக்கு எப்படி ஒரு ஆள் தேவையோ அந்த மாதிரியான ஆள் என்ன கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். Leica Kings, sponsored by 1xBet, GT Holidays, HDB Financial Services, Anand Western Briefs, Bharat Electronics and Appliances, K. Chinadurai & Co., Cube, Radio City, Red Nool, Infinium Developers, Namma Family Group, Studio Crate, Ibex Resorts and G Square. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். லைகா கோவை கிங்ஸ் டிஎன்பிஎல்ல ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கிரிக்கெட்னாலே ஃபீல்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நம்ம லைகா கோவை கிங்ஸோட ஃபீல்டிங் கோச் எம்கே சிவகுமார் அண்ணா இருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். ஆனால் இன்னொன்று உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. லைகா கோவை கிங்ஸ் அண்ட் டிஎன்பிஎல்ல ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஸோ பிளேயர் டு ஃபீல்டிங் கோச் அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? பிளேயர் டு ஃபீல்டிங் கோச் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி தான். ஓகே ஆக்சுவலி பிளேயராக நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபீல்டிங் கோச்சாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் டஃப்பு தான் ஆக்சுவலி. எஸ், நிறையா செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கும் பிளேயராகவும் ஒரு கோச்சாகவும் மாறணும்னா அது நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சுது. ஓகே, நான் பர்சனலாக உங்கள்ட்ட ஒரு நாள் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மோஸ்ட்லி இந்த ஃபீல்டிங்கில் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹேட்ரிக் எடுத்துகிட்டு ஃபீல்டிங் கோச்சாக இருக்கீங்க. ஸோ அப்போ தெரியுது உங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ ஃபீல்டிங்கில் இருந்திருக்குன்னு. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நான் ஆக்சுவலி ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது, நான் ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஆல்ரவுண்டர் நல்லா பெஸ்ட் ஃபீல்டர் இருந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியாலாம் அது ஓகே. ஸோ நான் ஆக்சுவலி டீமில் வந்ததே ஃபீல்டிங்காக தான் என்னை டீமில் எடுத்தாங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் எனக்கு வந்து இந்த முனாஃப் இது லைக் இந்தியாவில் ஒருத்தர் இருந்திருப்பார் ஃபீல்டிங்காக மட்டும் விளையாட. ஃபீல்டிங்காக தான் இனிஷியலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு ஃபீல்டிங்காக தான் டீமில் வச்சுருந்தாங்க. சாந்தம் ஸ்கூல் ஆகட்டும், ஒரு ஃபைனல்ஸில் ஃபீல்டிங்காக மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபைனல் அவார்டே வாங்கினேன். சூப்பர்ண்ணா. ரன் அவுட் ஆகிடுச்சேன் பாயிண்ட்லேருந்து. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஃபீல்டிங். எம்கே சிவகுமார்னா ஃபீல்டிங் தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் தான் லெக் ஸ்பின்னராக இருந்து, அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் மாதிரி ஃபாஸ்ட் பவுலராக மாதிரி அப்புறம் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. லெக் ஸ்பின்னர், பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் பவுலர். எப்பயும் ஃபாஸ்ட் பவுலர் இருந்து ஸ்பின் மாறுவாங்க. எப்படின்னா அது அப்படியே வந்துடுச்சு. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக சொன்னால் கதை சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லுங்க, கொஞ்சமாச்சு சொல்லுங்க. அதில் இல்லை ஆக்சுவலி லெக் ஸ்பின் தான் போட்டிருந்தேன். லெக் ஸ்பின்னராக தான் நான் 19 டீமில் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபஸ்ட்டு டெபியூ பண்ணது லெக் ஸ்பின்னர் தான் பண்ணேன். இந்தியன் பேங்க் டீம் தான். பழனி சார் தான் இன்சார்ஜ். அதுக்கு மது சார் தான் எங்களுக்கு கோச்சாக இருந்தார் அப்போ சாந்தம் ஸ்கூலுக்கு. ஸோ அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை மாதிரி இந்தியன் பேங்க்கு லெக் ஸ்பின்னராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ டெபியூ பண்ணது லெக் ஸ்பின்னராக தான். நான் சேப்பாக்கிலலாம் ஆடும்போது லெக் ஸ்பின்னர் தான் ஆடினேன். அதுக்கப்புறம் அந்த தம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த டைமில் என்னால் லெக் ஸ்பின் போட முடியல. ஸோ நெட்டில் சும்மா நின்றுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு நம்ம மீடியம் பேஸ் போடலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சிருக்கான். ஸோ மீடியம் பேஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா குயிக்காக போட்டேன். அதுக்கப்புறம் அந்த லெக் ஸ்பின் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் என்னால் சரியாக போட முடியல. ஸோ அதனால் பவுலிங்கை சரியாக கொடுக்கல. அதுக்கப்புறம் மீடியம் பேஸ் போட்டேன். மீடியம் பேஸில் கொஞ்சம் நல்லா ஸ்பீட் இருந்தது. ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் மீடியம் பேஸராக மாறிட்டேன். ஆனால் இப்போ ஃபீல்டிங்கை பற்றி நான் உங்கள்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபீல்டிங்க்கும் ஃபிட்னஸுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு அது கீவேர்டுன்னு சொல்லலாம், ரெண்டுக்குமே எவ்வளோ? கண்டிப்பாக ஸ்போர்ட்னாலே ஃபிட்னஸ் தான். எனி ஸ்போர்ட்
ஃபிட்னஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ விராட் கோலியா நம்பர் 1 ரன் மிஷினாக இருக்கான், ஃபிட்னஸ்னால தான். 100 அடிக்கணும்னா அவனுக்கு ஃபிட்னஸ் வேணும்ல. ஃபீல்டிங்கில் ஒரு 20 ஓவர்ஸோ 50 ஓவர்ஸோ இல்லை 90 ஓவர்ஸோ ஃபீல்டிங் பண்ணாலும் ஃபிட்னஸ் வேணும். ஸோ பேஸு ஃபிட்னஸ் தான் எனி ஸ்போர்ட். ஃபிட்னஸ் இருந்தால் தான் ரோப்புள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். புரியுது. ஸோ ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ரீசெண்டாக வந்து இந்த ஐபிஎல்லை நம்ம எடுத்துக்கலாம். ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த நிறைய கேச்சஸ் விட்டு ஐபிஎல்லாக இந்த ஐபிஎல் இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? மேபி ப்ரிப்பரேஷன், லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேறு எந்த காரணம் இல்லை, கிரிக்கெட் சேஞ்ச் ஆகுதா? கிரிக்கெட் ஒன்லி பேட்டிங் அண்ட் பவுலிங். ஆமாம், இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இம்பாக்ட் பிளேயர்லாம் இருக்கிறாங்களா, ஸோ பேட்ஸ்மேனாக அடிக்கிறாங்க, ஃபீல்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை பவுலர் ஆடி வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல, நம்ம அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். ரீசெண்ட் டைமில் நம்ம இந்தியா டீமை எடுத்துக்கிட்டோம்னா நிறையா பேர் வந்து ஃபீல்டிங்கில் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பும்ராவோட ஜேர்னியவே பார்க்கலாம். 2013 அவர் வந்தப்பையும் இப்போ அவர் ஃபீல்டிங்லேயும் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும்? அந்த இது எப்படி மாற்றுவாங்க? ஒரு பிளேயர் வந்து டாப் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு நிப்பாட்ட மாட்டாங்க, பட் அவங்க வந்து ஓகே ஃபீல்டிங்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதா அது எப்படி நடக்கும் அந்த ப்ராசஸ்? See, it depends upon the individual and captain and the management, coach. கோச் வந்து நீ சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்கேனா டோனி, இப்போ ஃபிலிமிங்லாம் இருக்காங்க. இப்போ டோனி சொல்லிடுவாங்க, நீலாம் இதெல்லாம் ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் நீ வீக்காக இருக்க, அதனால தான் உன்னை டீமில் எடுக்கல. அது மாதிரி எல்லா இண்டிவிஜுவலும் இப்போ லைக் ஆகுனா ஷாருக் கான், ஹரிஷ், அஸ்வின்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிவிடுவாங்க, நீ இந்த ஏரியாலாம் வீக்காக இருக்கடா, நீ இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். பேட்டிங்னா பேட்டிங், பவுலிங் ஃபீல்டிங். ஸோ ஃபீல்டிங்லாம் இங்கே நிற்பேன். ஸோ அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஸோ என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த இண்டிவிஜுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் அங்கே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஃபீல்டிங் வச்சுனா எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜாண்டி ரோட்ஸ். ரீசெண்ட் டைமில் அவர் நிறையா பேர் அந்த ஃபீல்டிங்கில் இது பண்ணதா இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீதர் கோச் இருந்திருக்காரு. இப்போ இந்தியாவில் திலீப்னு ஒருத்தவர் அந்த ஃபீல்டிங்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு டீமுக்கு? உங்களுக்கு லைவாக ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப்லேயே சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் எப்படி பிடிச்சார். ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்றது வந்து அந்த காலத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பட் அதான் ரியல், அதான் ட்ரூத், ஃபேக்டாக தான். நீங்கள் ஒரு பிரில்லியன்ட் ரன் அவுட் இந்த கபில் தேவ் வேர்ல்ட் கப்பில் 1980 வேர்ல்ட் கப்பில் பின்னாடி போய் பிடிப்பார். ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்றது தான் அதான் ஃபேக்ட், அதை யாராலையும் சேஞ்சே பண்ண முடியாது. எந்த டீம் பெட்டராக ஃபீல்டிங் பண்ணுதுன்றதுல தான் அந்த மேட்ச் ரிசல்ட் வந்து ஒரு 22 நான் 50% என்ன சொல்லுவேன் நான். பட் என்னன்னா நீங்கள் இன்னொன்று உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ பெஸ்ட்டு ஃபீல்டிங் டீம்லாம் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி இது ஒன் ஆஃப் த பார்ட். ஆமாம், பெஸ்ட்டு ஃபீல்டிங் சைட் வின் பண்ண முடியுதோ இல்லையோ, பெஸ்ட் அந்த பிளேயர் இண்டிவிஜுவல் இருக்கான்ல, அந்த இண்டிவிஜுவலோட பெஸ்ட் வெர்ஷன், அவனோட பெஸ்ட் ஃபீல்டிங் வெர்ஷனோட பண்ணாங்கன்னா அந்த டீம் வின் பண்ணும். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து லைக்கா கோவை கிங்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபீல்டிங் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது. கடைசி 2 இயர்ஸ் சாம்பியன், லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் இருந்தவ. ஸோ அந்த நீங்கள் எவ்வளோ ஃபீல்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா நான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஹை கேட்ச்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றப்ப நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க உங்கள் பிளேயர்? ஃபஸ்ட்டு தான் ஃபீல்டிங் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 செஷன் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் தான் நம்ம பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. ஸோ நம்ம டிஎன்பிஎல் முன்னாடி கிரவுண்டே கொடுக்கல நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ நெட்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ தான் நம்ம இங்கே வந்தோடனே, கோயம்புத்தூர் வந்தோடனே கிரவுண்டே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கிடச்சோடனே ஃபுல் ஃப்ரெஜ்டாக டீம் இப்போ தான் வந்திருக்கு. எல்லாமே ஐபிஎல் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, கேம்ப் இருந்தாங்க. இப்போ தான் ஃபுல் ஃப்ரெஜ் டீமாக வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம ஃபீல்டிங் செஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பெட்டராக தெரியும். கண்டிப்பாக. இன்னொரு என்னோட கேள்வி இருக்குது, என்னன்னா லைக் கேச்சஸ் இன் மேட்சஸ்ன்னு சொல்லுவீங்க. சப்போஸ் ஒரு பிளேயர் வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சை விட்டுட்டாரு, நீங்கள் அப்போ கூப்பிட்டு என்ன நான் சொல்லுவீங்க? இட் ஹேப்பன்ஸ். ஜாண்டி ரோட்ஸே கேட்ச் விட்டுருக்காரு. இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். கேட்ச் அந்த அட்டெம்ப்ட், அந்த இன்டென்ட் தான் வேணும். கேட்ச் விடுறது, பிடிக்கிறது, ரன் அவுட் அடிக்கிறது எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். பட் அந்த இன்டென்ட், அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம், அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த பால் எப்படி வரான், அதே நினச்சிட்டு இருக்காமல் நெக்ஸ்ட் பால் எப்படி, வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக கேப்டன் ஷாருக்கானை பற்றி பேசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர் இது. போன மேட்ச் கூட பார்த்தோம் எப்படி பிடிச்சிருந்தாரு, ஃபீல்டிங் கலக்கிறாரு. உங்களுக்கும் அவருக்கு கான்வர்சேஷன் இருக்கும். அண்ட் நிறையா இது நேரத்தில் ஃபீல்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாரும் பிளேயர்ஸ் எல்லாத்தையும்? ஷாருக் கான் வந்து பயங்கர ஸ்மார்ட் கேப்டன். ஓகே, என்ன வேணும் பிளேயர்ஸ்ட்டு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவான். ஸோ என்னோட ஜாப் மோஸ்ட்டாக எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் நான் ஃபீல்டிங் கொடுத்தா போதும். அந்த பசங்களை போய் என்ன பண்ணணும்னு கிளியராக சொல்லிவிடுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. எனக்கு என்னோட ரோலை ரொம்ப சிம்பிள் ஆகிடுவான் ஷாருக் கான். ஸோ எனக்கு பெருசாக ஒர்க், நான் போய் ஃபீல்டிங் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பசங்க இதுவே இந்த இடத்துல பண்ணுவாங்களா, இது மாதிரி பண்ணுவாங்க.
ஸோ நாங்கள் 3 இயர்ஸாக ஒன்றா தான் இருக்கோம், 3-4 இயர்ஸாக. ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், நான் பசங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. ஆனால் எந்த இடம் ஒரு ஃபீல்டு இருக்குது டஃப்பான பிளேஸ் டு ஃபீல்டுனா நீங்கள் எந்த பிளேஸ்? பெஸ்ட் ஃபீல்டர் ஹாஸ் டு ஸ்டாண்ட் இந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட். ஓகேங்களா, இன்ஃபீல்ட் தான் பாயிண்ட்டு. ஒரு மாதிரி மிட் விக்கெட் ரேஞ்சு, புல் ஷாட், கட் ஷாட்லாம் சில பால் டிப் ஆகும், சில பால் ஃப்ளாட்டாக போகும். அதில் கொஞ்சம் லைட்ஸில் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறது அது ஏன்னா லைட்ஸில் பால் இதாக இருக்கும், ஒயிட் பால் இல்லை. இப்போ இங்கே இருக்க லைட்ஸ்லாம் கொஞ்சம் லைட் கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகே. இப்போ சேப்பாக் லைட்ஸ்லாம் ஹைட்டாக இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது. இந்த லைட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, அந்த பால் லைட்டில் ட்ராவல் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால கொஞ்சம் ரெட் பாலுக்கு ஒயிட் பாலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். ஓகே. ரெட் பால் வந்து ஒயிட் பால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ரெட் பாலோட மேலேருந்து வரதான் டக்குன்னு வந்துடும் ஒயிட் பால். ரெட் பாலுக்கு டைம் இருக்கும். ஓகே. ரொம்ப இப்போ நிறையா நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம், நிறைய பால் மேலே போயிட்டு வரவே வராது. அந்த கேச்சஸ் நிறையா மிஸ் பண்ணாங்க இந்த வருஷம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னா ஃபீல்டிங்? கான்சென்ட்ரேஷன் தான். ஓகே. பால் கேச்சஸ் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், ஹை கேச்சஸ் நிறைய எடுக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த பால் ஐலேருந்து கண்ணை எடுக்கக்கூடாது, ஹெட் ஸ்டெல்லாக இருக்கணும், பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ், சிம்பிள் பேசிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டினாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லிப் ஃபீல்டிங் வந்து எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டாக இருக்கும், ஏன்னா அந்த பால் சீக்கிரம் வரக்கூடியதில். ஸோ ரோஹித் சர்மா அதில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃபீல்டிங்காக ஸ்லிப் ஃபீல்டராக இருந்திருக்காரு. பட் அவருக்கு ஃபிட்னஸ் அவ்வளோவா ஒரு இதுனாலும் ஃபீல்டிங்கில் அவரோட இது கரெக்டாக இருக்கும், ஒரு மேட்ச் ஃபிட்னஸ். அது எப்படின்னா அது இல்லை, அவர் ஃபிட்னஸ் இப்போ தான் அவர் இப்படி இருக்காரு. அவர் பீக்கில் இருக்கும்போது செம்ம ஃபீல்டரு, செம்ம பிரில்லியன் கேட்ச்லாம் எடுத்துருக்காரு, பிரில்லியன் ரன் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு ஃபிட்னஸ், அவ்வளோதான். அந்த ஷார்ப்னஸ்லாம் இருக்குது, ஸ்லிப்லலாம் எடுக்கிறாரு இன்னும் கேச்சஸ். அவர் வந்து ரொம்ப பேட் ஃபீல்டர்லாம் கிடையாது, நல்ல பிரில்லியன் ஃபீல்டர், நிறைய ரன் அவுட் அடிச்சிருக்காரு. இல்லை அதை தான் நான் சொல்கிறேன், ஃபிட்னஸில் அவ்வளோ கேர் பண்ணலைனாலும் பட் கேட்ச் இல்லை பண்ணியிருப்பாங்க. ஓகே. அவ்வளோ வருஷமா 25 இயர்ஸ் ஆடுறாரு கிரிக்கெட், எப்படி கேர் பண்ணாமல் இருப்பாங்க? ஓகே. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஒரு ஸ்லிப் ஃபீல்டருக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஸ்லிப் ஃபீல்டர் பேசிக்காக கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் பெட்டராக இருக்கணும். ஓகே. அதெல்லாம் ஷார்ப்பாக கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இன்னும் ஓகே, கொஞ்சம் அக்யூரேட். ஓகே. இதான் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கிரிக்கெட், ஏன்னா ஒரு டிஎன்பிஎல் மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஐபிஎல் மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ டிஎன்பிஎல் மூலயமா ஐபிஎல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். ஸோ எல்லா யங்ஸ்டர் கிரிக்கெட் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட் ஆடணுன்ற ஒரு ஆசை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆஸ் ஃபீல்டிங் கோச்சா, ஃபீல்டிங் ஒருத்தருக்கு, ஏன்னா பேட்டிங் பவுலிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ இருக்கிறவங்களுக்கு ஃபீல்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஃபீல்டிங் நான் தான் சொன்னேன்ல, ஆஸ் அ டீமாக ஃபீல்டிங் பண்ணியே ஆகணும். பேட்டிங் பவுலிங் அவனை இண்டிவிஜுவலாக பண்ணிவிடுவாங்க. ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு டீம் கோச்சோ, ஒரு கேப்டனோ கண்டிப்பாக ஃபீல்டிங் செக்ஷன் வச்சே ஆகணும். ஏன்னா உங்கள் டோர்னமெண்ட் வின் பண்ணால் நீங்கள் ஃபீல்டிங் கேச்சஸ் வர கேட்ச் என்ன தான் நீங்கள் நல்லா போடணும், கேட்ச் பிடிக்கணும்ல ஒருத்தர். ஸோ ஃபீல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரிக்கெட்னு சொன்னாலே ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு 5 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமுக்கு எல்லா பிளேயர்ஸோட ஃபிட்னஸையும் ரொம்ப கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியை பற்றி 5 வருஷம் வித் லைக்கா இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஓகே. அதாவது மறக்க முடியாத ஜேர்னின்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இருந்திருக்காங்க டீமில். ஸோ அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. 5 வருஷத்தில் 3 ஃபைனல்ஸ் ஆடிட்டோம், 2 வின் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளேயர்ஸோட இன்ஜுரி ரேட்டும் ரொம்ப கம்மி. பிளேயர்ஸ் நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. இந்த வருஷம் எல்லாம் புது குரூப் வந்திருக்காங்க. ஸோ போக தான் தெரியும் எப்படி இருக்காங்க. ஓகே சார், நான் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் பற்றி பேசிடலாம். ஏன்னா கிரிக்கெட் இல்லை ஸ்போர்ட்ஸ்னாலே ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிரிக்கெட் மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுவும் T20 ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த 20 ஓவரும் நீங்கள் வந்து ஃபிட்டாக ரன்னிங்லேயே இருக்கணும், ஃபுல்லாக கேமோடு இருக்கணுன்றப்ப ஃபிட்னஸ் எவ்வளோ கீயாக இருக்குது சார் T20 கேமுக்கு? T20 நீங்கள் கேமை பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவ் மூமெண்ட் இருக்கிற கேம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வரும்போது நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ரிகவர் ஆகுறாங்க. ஸோ ரிகவர் ஆனால் தான் அவங்களோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்டு ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நிறைய பண்ணுவோம். ஏன்னா ஷார்ட் ஸ்பேன், நிறைய டைம் கிடைக்காது. அதனால் நாங்கள் ஷார்ட் செஷன்ஸு ஸ்ட்ரென்த் வந்து நிறைய ரொம்ப லோட் பண்ணாமல் லோ வால்யூமில் சின்ன குட்டி குட்டி செஷன்ஸ் பண்ணுவோம். நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஹைட்ரேஷன் மானிட்டர் பண்ணோம்.
அவங்களோட நியூட்ரிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிகவர் ஆகுறாங்களோ அடுத்த கேமுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே பெட்டர். சார், எனக்கு என்னன்னா நான் நிறையா பிளேயர்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். பிளேயர்ஸ் வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு தூங்குற பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் நிறையா விராட் கோலியை எடுத்துக்கலாம். அவர் நிறையா இன்டர்வியூ சொல்லிருக்காரு, நான் 10 o'clock அந்த 8 hours மேலே கரெக்டாக ஸ்லீப் பண்ணிடுவேன், மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு அந்த சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கு இதா இல்லை இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் நிறையா நேரம் அந்த 2 o'clock 3 o'clock வரை தூங்காமல் இருக்கிறது அது ஃபிட்னஸை பாதிக்கும்? அது என்னன்னா இப்போ T20 கேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியும் போதே 12 மணி ஆகிடுது. ஸோ அவங்களோட ஸ்லீப் ருட்டீன் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு T20 டோர்னமெண்ட் பார்த்தீங்கனாலே டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த 8 hours நீங்கள் 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் தூங்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு செஷன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மார்னிங்ஸில் வச்சுக்குவோம் நாங்கள். சார் இப்போ என்னன்னா ஃபிட்னஸோட லைக் இப்போ பேட்ஸ்மேன்னா அவர் நல்லா ஹிட் பண்ணால் போதும், அவருக்கு ஃபிட்னஸ் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் இப்போ ரீசெண்டாக பேசப்படுது. ஒருத்தர் நல்லா ஹிட் பண்ணுறாரா, அவர் போய் பேட்டிங் ஆடிட்டோம், அவங்க நம்மளுக்கு ஒரு 10 ball 40 run அடிச்சு கொடுத்தா போதும், ஃபீல்டிங் பண்ண வேணாம், இம்பாக்ட் ரூல் இருக்குது, நம்ம மாற்றிப்போம் அப்படின்ற ஒரு அது ஃபிட்னஸில் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? நார்மலாக நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளேயரோட நேச்சுரல் டேலண்ட் இதுதான் அப்படின்னும் போது அவனால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ அதை பண்ண வைப்போம். அவனை நீ வந்து அவன் பயங்கரமாக ஓடுறான், அவன் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இருக்கான், நீயும் அந்த மாதிரி ஆகணும்னு நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரதில்ல. இவருக்கு என்ன முடியுமோ அது மட்டும் தான் பார்ப்போம். ப்ளஸ் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோம். இப்போ அவர் வெறும் அடிக்கிற பிளேயரு, எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுற பிளேயரு அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தான் மெயின் எங்களுக்கு. மற்றபடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ மேக்ஸிமம் அவர்கிட்ட இருந்து ஃபிட்னஸ் பண்ண வைக்க முடியுமோ அது மட்டும் பண்ணிடுவோம் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டீம்லேருந்து ஒரு முக்கியமான ஒருத்தவர் இங்கிலாந்து டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சாயை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் நெட்ஸில் வந்து இருப்பார், ஜிம்மில் நிறையா இருப்பார். ஸோ சாயை பற்றி உங்களுக்கு கீழே ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி சாய் பற்றி என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இல்லை, அவரோட ஃபிட்னஸ் பற்றி கண்டிப்பாக சாயோட ஒர்க் எத்திக்ன்றது வந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 5 வருஷமாக நானும் சாயோட இருந்திருக்கேன் டிஎன்பிஎல்ல. சாய் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளியாக இருப்பான், அந்த கிரவுண்டில் எனர்ஜி கொண்டு வர்றது எல்லாமே சாய் வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவனோட ஒர்க் எத்திக், அவனோட ருட்டீன் மிஸ்ஸே ஆகாமல் பார்த்துக்குவான். எவ்வளோதான் ஃபன் பண்ணாலும், எவ்வளோ பிளேயர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவனோட ரொட்டீன் வந்து டிஸ்டர்பே ஆகாமல் பார்த்துக்குவான். அந்த விஷயத்தில் வந்து சாய் ஒரு சூப்பர்பான ஒரு கிரிக்கெட். ஓகே சார், சாய் பற்றி நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்பே ஏதாச்சும் தோணுச்சு அவரோட ஃபிட்னஸ் பற்றி? இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டராக இருக்கிறாரு. ஜிடியில் பார்த்தோம் 14 மேட்சஸ் 15 மேட்சஸ் கண்டினியூஸாக ஆடினார், ஃபீல்டிங்லேயும் இருந்தார். ஸோ அவர் கேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலாந்துக்கு செலக்ட் ஆகிருக்காரு. எப்படி இருக்குது சார் அந்த மூமெண்ட் உங்களுக்கு? நம்ம கூட இருந்த பையன் சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா, பெருமைப்படக்கூடிய விஷயமும் வேறு. ஏன்னா சாயோட இந்த ஒரு growth வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம ரசித்து பார்த்துருக்குறோம். அவன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த டைம்லேருந்து 5 yearsலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. இன்னொரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பற்றி பேசியாலும் ஷாருக், அவர் கேப்டன் சார். எப்படி சார் போன வருஷம் அவர் அந்த பெயினோட பட் ஹோல் டூர்னமெண்ட் ஃபைனல் வர நான் நின்று முடிச்சு கொடுக்குறேன்னு ஆடினார். ஸோ அந்த ஒரு எத்திக் பற்றி பேசி ஆடும்போது அந்த கிரிக்கெட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பற்றி, இன்னொன்று ஷாருக் பாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டராக இருக்கார். அது காரணம் முக்கியமாக அவரோட ஃபிட்னஸ். ஸோ அவரை பற்றி ஒரு சிலர் ஷாருக் பொறுத்த வரைக்கும், ஷாருக் கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா ஹி இஸ் வெரி சீரியஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஜாலியாக இருப்பான், ஃபன் பண்ணுவான், அதெல்லாம் வேறு. பட் கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா அதுதான் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபிட்னஸ் நாங்கள் வந்து எங்களோட ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ எங்களுக்கு நிறைய ரன்னிங் பண்ணுவோம், ரொம்ப டஃப்பான ட்ரைனிங் ரூட்டீன் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் அவன் நேச்சுரலாகவே ஸ்ட்ராங். அந்த டஃப்னஸ் வந்து மேபி ட்ரைனிங், அவன் போன சிச்சுவேஷன்ஸு அதெல்லாமே அவனை கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. பட் இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் கிரிக்கெட்டர். அதாவது ஒரு ட்ரெயினருக்கு எப்படி ஒரு ஆள் தேவையோ அந்த மாதிரி ஆனாள் என்ன கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். ஓகே, எது கொடுத்தாலும்
செய்யக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். இன்னும் அந்த கிரவுண்ட் இப்போ நாங்கள் வந்து டோர்னமெண்ட்ஸ் இல்லைன்னா நாங்கள் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மார்னிங். எங்களோட செஷன்ஸ் எல்லாமே ஏர்லி செஷன்ஸ் தான். 5 o'clock we start. ஓகே. ஸோ அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. சார் இன்னொன்று கிராம்ப் நம்ம கிரிக்கெட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அந்த காலை பிடிச்சிட்டு கிராம்ப் வந்துருச்சுன்னு நிறையா பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கட்டும் இல்லை பேட்ஸ்மேனும் நிறையா இருந்ததுன்னா அது ஏன் வருது சார்? நம்ம கிராம்ஸுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம இதனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன சின்ன நிகிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ ரிகவரின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் இது நிகிள்ஸ் எல்லாம் சான்சஸ் அதிகம். பட் எங்களுக்கு பெரிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார் எங்கள் டீமுக்கு, ஒரு ஸ்டார் ஃபிசியோதெரபிஸ்ட். அதனால் எங்களுக்கு வந்து எங்களோட பிளேயர்ஸ் என்ன ஆனாலும் நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை. அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவார் எங்களுக்கு. ஓகே சார். இப்போ வந்து நான் வந்து ஒரு டீமில் ஒரு 5 பிளேயர் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஃபிட்னஸில் எத்தனை மார்க் கொடுப்பேன்னு கண்டிப்பாக. ஓகே ஃபஸ்ட்டு சாருக்கா 5. 5க்கு 5. ஓகே. சச்சின் 4. ஓகே. திவாகர் 5. ஓகே. ரோஹித் 5. ஓகே. சித்தார்த் மணிமாறன் 4. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் டீமோட ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகாமல் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கீங்க. கடைசி 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் பல வருஷங்கள் நீங்கள் நிறைய எங்கள் டீம் கூட இருக்கணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.